கோடை காலத்துல இதற்கான உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹாரா கொடுத்தோம்னா அதிகமாக ஜீரணமாகாது. ரெண்டாவது, இந்த கோழிகள் வந்து இயற்கையை விட முன்பை விட எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இறைகள் சாப்பிடும். சரியா? அதிகமாக இறைகள் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இறைகள் சாப்பிடும். ஆனால் வெயில் காலங்களில் நம்மளே சுருக்கத்தை பார்த்தோம்னா கிட்ட நெருங்க மாட்டோம் வெயில் நேரத்தில். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் தான். இப்போ இதுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறது ஒன்று கம்பெனி உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மக்காச்சோளம், கம்பு, புண்ணாக்கு, இந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் உடச்சி போடுவீங்க, கோதுமை இந்த மாதிரிலாம் உடச்சி போடுறீங்க. எந்த உணவு இருந்தாலும் சரி பரவாயில்ல, அதை நீங்கள் கொடுக்குறத ஒரு வேலையாக ஆக்கிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பொருள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக இருக்கணும். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலுக்கு குளிமை கொடுக்குறதா இருக்கணும்னா கீரை வகைகள் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். அரைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது. இந்த மாதிரி கீரை வகைகள் எத்தனையோ இருக்குது. முருங்கைக்கீரை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் அதுக்கு. இந்த மாதிரி கீரை வகைகள் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா அதுவே எல்லாம் கொத்தி சாப்பிட்டுக்கும். ரெண்டாவது, வாழை இலை, வாழை தண்டு நடுப்பகுதி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன